என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். வீரத்தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை உறவுகளுக்கு வணக்கம். நேற்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வீர பெருமாட்டன் கோனேரிக்குன் கோட்டை மீட்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் ஏறும் பொழுதே கீழே சலசலப்பை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திராவிட திருட்டு கூட்டம் அண்ணன் மேலே ஏறி பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வரலாம் அந்த கூச்சல் நிற்கவே இல்லை. அண்ணனும் பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கோபத்தில் அண்ணன் இறங்கி போயிடுறாரு. அதை இந்த திராவிட கூட்டங்கள் அப்புறம் நேற்று கூட அண்ணன் சீமான் அவர்கள் அணியில் பாளையத்தி பரலோகம் அனுப்பினார் பார்த்தீங்களா, அந்த கூட்டம். அப்புறம் இந்த ஈரோட்டு கிழமை ராமசாமி மூத்திரத்தை குடித்தானுங்க பார்த்தீங்களா, அந்த மூத்திரச்சட்டி கூட்டம். இதுங்க எல்லாமே ஓவராக இது பெரிய பிரச்சனையும். ஒரு கட்சி நடத்துகிற தலைவன் மேடையில் இருந்து அடிக்க பாயலாமா? ஒரு தலைவன் இப்படியா இருக்கணும்? என்ன பெரிய கோபம் ஒரு கட்சி தலைவருக்கு அப்படின்னு கூவினுக்கிறானுங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, கட்சி தலைவருக்கு கோபம் வரணும். கோபம் வரலைன்னா அவர் தலைவரே கிடையாது. அதுலயும் குறிப்பா அவர் தலைவர் இல்ல, இந்த தமிழ்நாட்டின் மகன், எங்கள் அண்ணன் மாவீரன். வரலாறெல்லாம் திருட்டு பசங்க நீங்க திருடிக்கிறீங்க. அந்த வரலாறை சண்டை செஞ்சு மீட்டெடுக்கணும். அங்க வந்து 7.5 உங்களை தட்டன தப்பு இல்லை. இது என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசும் பொழுது சில சலசலப்பு ஏற்படுது. நம்ம நிறையா போராட்டத்தில் பார்த்துருக்குறோம், தேர்தல் காலத்தில் பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி உறவுகள் திருமணி கூட்டம் போட்டாலும் சரி, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு கூட்டம் நின்று பேசிட்டு இருந்தா கூட அங்கே வர இந்த திருட்டு பசங்க 7.5 இருக்கிறானுங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நீ வந்து எங்கள் ஐயா ஸ்டாலினை தவறாக பேசலாமா, கருணாநிதியை பேசலாமா, அவரை பேசலாமா, இவரை பேசலாமா? ஏறா இவங்கள என்ன புத்தரா? எல்லாமே திருட்டு பசங்க. திருட்டு பசங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை வெளியே சொல்லணும். ஒரு கட்சி ஒரு களத்தில் நிற்குதுன்னா அதுக்கு நேராக அந்தாண்டுக்கிற கட்சி என்ன அயோக்கியத்தனம் பண்ணிச்சோ அந்த அயோக்கியத்தனத்தை எடுத்து வைக்கிறது இயல்பு. இப்ப ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புற போறப்ப வாயை மூடிக்கிட்டு எனக்கு ஓட்டு மட்டும் போடுங்க, எனக்கு ஓட்டு மட்டும் போடுங்க, வீட்டுக்கு 1000 ரூபா ஓட்டுக்கு வந்துடும், ஓட்டு மட்டும் போடுங்க கேட்கிறாரு. போன ஆட்சியில் எடப்பாடி என்னென்ன செய்தார் தெரியுமா? கொடநாட்டில் கொலை நடந்தது தெரியுமா? கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க தெரியுமா? ஆசிரியரே உங்களை நடுத்தரவில் கொண்டாண்டாங்க, உங்களுக்கு நான் நிரந்தர பணி ஏற்படுத்துறேன். வந்த முத கையெழுத்து அதுதான். தூய்மை பணியாளர்களே உங்களுக்கு வந்த நிரந்தர வேலை வாய்ப்பு நான் ஏற்படுத்துறேன். தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நான் ஏற்படுத்துறேன். பல வெளிநாட்டு முதலீடு தமிழ்நாட்டில் கொண்டாடுறேன். போனாச்சு இதெல்லாம் பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு குறை சொல்றாரு இல்ல. ஏண்டா கோமாளிங்களா, நீங்க செஞ்சா அது அரசியல், எங்க அண்ணா அதை செஞ்சா தவறா? உன் தவறுகளை சுட்டி காட்டணும். சுட்டி காட்டுறப்ப நீ போய் நாம் தமிழ் கட்சிக்காரர் நீ பேசக்கூடாது, நீ அதை கருத்தை வைக்கக்கூடாது, நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? முந்தா நேற்று கூட ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சிக்காரங்க பேசிக்கிட்டு இருப்ப கூட்டத்தை வந்து நீ போதையை போட்டுட்டு வந்து சலசலப்பு ஏற்படுத்திக்கிறானுங்க, கல்லை தூக்கிட்டு வந்துருக்கானுங்க அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணுறதெல்லாம் இவனுக்கு தான். அதை நாம் தட்டி கேட்கக்கூடாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம்? கோபம் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைவனுக்கு கோபம் வரணும், கோபத்தோட தான் தலைவன் இருக்கணும். அதுக்காக முழு நேரமும் கோபத்தோடு இருக்கக்கூடாது. ஆனால் எங்கள் அண்ணன் அதுக்கு மாறான ஆளு. அன்புனா அன்பு, அளவு கடந்த அன்பு. கோபம்னா எப்போ மீறின கோபம், அது எங்கள் அண்ணனோட பண்பு. கோபமும் அன்பும் குணமும் எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கும். அதான் பழமொழி ஒன்று இருக்குது, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு எடுத்துக்காட்டு வேணா ஒன்று சொல்லட்டுமா? ஐயா கேப்டன் அவர்கள் நல்ல மனிதர்.
அவர் வாழும் தெய்வம் அப்படின்னு இப்ப சொல்றானுங்கல்ல. இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? ஒரு கட்சி தலைவர் கோவப்படலாமா? பாரு சட்டமன்றத்துல நாக்கம் அடிச்சிட்டாரு. என்ன இவரு அப்படின்னாங்க. ஆனா இப்ப நல்ல மனுஷன்பா, தங்கமான மனுஷன்பா. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அப்படியாப்பட்ட தலைவன் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு எந்த வாய் பேசுது? இன்னைக்கு எந்த வாய் பேசுது? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இப்பங்க இந்த அணில் குஞ்சுங்க கதறிட்டு இருக்கிறானுங்க. செய்தியாளர்களை அடிக்க பாய்ந்த சீமான் மேடையிலிருந்து ஆவேசத்துடன் போனான். அப்புறம் இந்த ராமசாமி கிழவன்ட்ட மூத்திரத்தை வாங்கி குடிச்ச மூத்திர சட்டிங்க இருக்கிறாங்க, அவனுங்க ஒரு பக்கம். ஒரு தலைவன் இப்படியா கோபம் வரலாமா? தலைவனுக்கு கோபம் வரக்கூடாது. ஐயா கலைஞருக்கு கோபம் வரக்கூடாது. ஸ்டாலின் அவருக்கு கோபம் வரக்கூடாது. இந்த ராமசாமி தூக்கி பிடிச்சி தெரியுற தருதலைங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஏன்னா நீங்களாம் மனுஷனே கிடையாது. நீங்களாம் வேற ஜென்மம். நீங்களாம் என்ன சொல்லுவாங்க அதை? அது வேணாம். நீங்களாம் அந்த மாதிரி டிக்கெட்டுங்க. ஆனால் மனிதருக்கு கோபம் வரணும். ஏன்னா அது எங்கள் அண்ணன் மனிதன் தானே. அந்த மனிதனுக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் தாண்டா மனிதர். டேய் கோமாளிங்களா? இதில் குறிப்பாக இந்த அணில் குஞ்சுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்களுக்கு நேற்று நடந்த கூட்டத்தில் பேசுனதெல்லாம் எதிர்கருத்து வைக்க தெரியாம என்னதம்மா சொல்லிட்டு இருக்கிறானுங்க, சீமான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது மாட்டுச்சாணியை மூஞ்சில எடுத்து போட்டா கூட தொடச்சிக்கிட்டு போகணுமா. டேய் அது உங்க கோமாளி விஜய் பண்ணணும்டா. அந்த ஆளுக்கு ஒரு தடிமாடு, அந்த ஆளுக்கு ஒரு மயிரும் தெரியாது, ஒரு புண்ணாக்கும் தெரியாது, அந்த ஆள் எது கட்சி தொடங்கினானே தெரியாது. அவன் ஒரு தற்குறியும் தற்குறி, கேடுகட்ட தற்குறி. மைக்கு நீட்டினா பறந்துடும் அந்த ஆளு. பக்கத்தில் கக்குஸ் இருந்தா கூட சாத்திக்கிட்டு உள்ளே உக்காந்திக்குவோம். அப்படியாப்பட்ட ஒரு தகனை ஏற்றுக்கிட்ட நீங்களாம் வந்து எங்கள் அண்ணனை விமர்சனம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஏன்னா எங்கள் அண்ணன் கோவத்தோடு நிற்கிறது. தன்னோட வரலாறை திருடிட்டானுங்க. இந்த வரலாறை மீட்டெடுக்கணும். இது என்னோட உரிமை, இது என் மண், இது என் நிலம், இது என் மொழி. வரலாறை எழுந்துட்டு நீ என்ன பிடுங்க போற? வரலாறை விட்டு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற? வரலாறுக்கு சண்டை செய்கிற ஒரு மனுஷனை கீழே இருந்துக்கிட்டு தேவையில்லாத சேட்டை பண்ணா கோபம் வரும். கோபத்தோடு இருக்கிற மனுஷன் கோபப்படுத்தக்கூடாது. கருத்து வைங்கடானா கருத்து வைக்கிறது இல்லை. அதை பண்ணார், இதை பண்ணார். ஏய் நாம எவ்வளோ பெரிய பாதிப்புல இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுதா? நாடே நாசமா போச்சு. நம்மளோட உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க. நாம நீ சொந்த நாட்டிலே அகதியா இருக்கணும். நம்மளோட உரிமையை கேட்க முடியல. கேட்டா அடிக்கிறானுங்க. இப்ப நம்மளுக்கு பாதுகாப்பு அண்ணன் சீமான் தான். அடே அணில் குஞ்சுகளும் உங்களுக்கும் நாங்க தான் பாதுகாப்பு. நீ ஏத்துக்கிட்ட தலைவர் ஒரு தற்குறிடா. அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாது. திமுக சொம்படிக்கிறாரு. சொந்த ரசிகரையே ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டு அந்த ஆளு. நீங்க அந்த ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த போராட்டத்துல வந்து வாய் விட்டுருக்கிறாரு? பரந்தூர் போயிட்டா போதுமா? இல்ல பாதிக்கப்பட்ட மக்களை பணியுற வர சொல்லி பேசிட்டா போதுமா? கவின் ஆணவ படுகொலை போயிருக்கணுமா போயிருக்கூடாதா? அப்ப ஓட்டை குறி வைக்கிறோம், நாட்டை எப்படா காப்பாற்றுவான்? ஜாதி பிரச்சனை தலையிட கூடாதுன்னா போகணும். அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, எது தவறு எது சரின்னு உட்காந்து பேசணும். களத்துல பேசுற ஒரு தலைவனை வந்துக்கிட்டு அதை இதையும் நொட்டம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. உங்களுக்கு சேர்ந்துதான் களத்துல நாங்க போராடிட்டு இருக்கிறோம். நம்மளோட உரிமை முழுசா பறிக்கப்பட்டுருச்சு. அதுவும் நம்மளோட உரிமையை கேட்க போராட முடியல, தடுக்கிறாங்க. நீ பேசாதன்றான். அப்போ நம்ம அவனுக்கு அடிமையா மாறிட்டு இருக்கிறோம். அவன் வச்சதான் சட்டங்கிறான். நம்மளுக்கு இப்ப குரலா ஒலிக்கிறது செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். ஒரு நல்ல மனுஷனை எந்த அளவுக்கு நீங்க வந்து விமர்சனம் செய்வீங்க? வயிற்றுக்கு சோத்தை தானே திங்குறீங்க, வேற ஏதாவது திங்குறீங்களா? நம்மளோட இடத்துல ஒரு அடி நிலம் பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டா வெட்டுக்குத்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இங்க நம்ம நாட்டையே இன்னொருத்தன் சொந்தன்றான், நம்மள திராவிடங்கிறான். நான் யாருக்கு பிறந்து நான் தாண்டா முடிவு பண்ணணும். இன்னொருத்த வந்து உன்னோட அப்பா இவரு இல்ல அவருன்னு சொல்றது நம்ம பொறுப்பையே கேவலப்படுத்துற மாதிரி இல்ல. அதே போலதான் நம்மளும் தமிழர்கள், நம்மள திராவிடன்னு சொல்லக்கூடாது. அந்த நாய்களுக்கு என்ன இருக்குது நம்மள சொல்றதுக்கு? நாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கோம், நம்ம இந்த மண்ணுக்கானவர்கள். இந்த மண்ணில் இருக்கிற வீர வரலாறு எல்லாம் நம்மளுக்கு சொந்தம். ஒருத்த தூக்கிட்டு போற கண்ணு முன்னாடி அவனுடைய சண்டை போறதுக்கு வக்கு இல்ல. படத்துல மட்டும் வீர டைலாக் பேசிட்டா போதுமா? அதாவது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு வலி. அதாவது நீங்க படத்துல ஒரு தவறு செய்யறப்ப அவங்க தளபதி போய் தட்டி கேட்கிறாரு, விசில் அடிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க. ஆனா அது வந்து நிஜத்துல நடக்கல. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து புஷ்வானமா போயிட்டாரு உங்க தளபதி. அதனால உங்களுக்கு ஒரு வலி. இப்ப எதிரில் இருக்கிற ஒரு தலைவர் அவர் வந்து பரபரப்பா இருக்கிறாரு. யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசுறாரு, தட்டி கேட்கறாரு. தப்புனா தப்பு, சரினா சரி, அப்படி நிக்கிற மனுஷன் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறாம. ஐயோ நம்ம தலைவர் பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் பண்றாரு அப்படின்றது ஆதங்கம். ஆதங்கத்துல அண்ணன் சீமான் பண்ணி விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது உங்களோட குணத்தை மாத்துது. நல்லது எது
கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ சினிமா முகத்தில் முழுகிட்டீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஈரோட்டு கிழவன்ட்ட அந்த அந்த மூத்திர செடியில் இந்த மூத்திரத்தை ஸ்டாக் வச்சு அப்போ எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த மூத்திரம் குடிக்கிற நாய்ங்களாம் வந்து எங்கள் அண்ணன் பேசுது. அதுதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி திராவிட திருட்டு பசங்க ஒரு கட்சி தலைவரை எவ்வளோ அவதூறாக பேச முடியுமோ அவ்வளோ அவதூறாக பேசுகிறீங்க. டேய், நீங்கள் பேசுகிறது எல்லாமே எங்களுக்கு தான்டா ப்ளஸ்ஸு, எங்களுக்கு தான் ப்ளஸ்ஸு. ராமசாமிங்கிற ஒரு ஆளை அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் தெருவில் இறங்கி ஓட ஓட விரட்டி இருந்தா இன்னைக்கு நம்ம வரலாறை இழந்துட்டுமே அப்படின்னு போராடுற தேவை வந்திருக்காது. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் பாவம் வந்துட்டான், இதோ பொழைக்கிறான், பேசுகிறான், போ அப்படின்னு சொல்லி விட்டோட விளைவு தான் இன்னைக்கு வரலாறை இழந்து நிற்கிறோம். அதே போல தான் படம் நடிக்கிற ஒரு 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 கிறுக்கு தற்குறி இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்னு ஆரம்பிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களே மூல செலவை செஞ்சு கை தட்டி விசிலடிக்கிற கூட்டமே வச்சுட்டு தன்னோட வரலாறையே மறந்துடுச்சு. வரலாறுக்கு போராடக்கூடிய மனுஷனையும் அவதூறாக பேச ஆரம்பிக்குது. இது எல்லாமே இந்த நாட்டோட கெட்ட நேரம். அந்த கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்ற தானே எங்கள் சீமான் போராடிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி உறவுகளும் போராடிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பக்கத்துலலாம் வந்து நிற்க கூட தகுதி இல்லாத ஆளுங்க. நீங்கள் எதுக்குறதுனால உங்களுக்கு நாங்கள் எதிரி இல்லைடா சொம்ப பசங்களா. நாங்கள் யாரை எதுக்குறோமோ அவங்க தான் எங்களோட எதிரி. எங்களோட முதல் எதிரி திராவிடன். அதுக்கு மூல காரணமாக இருக்குது இந்த ராமசாமி. அந்த ராமசாமி தூக்கி பிடிச்சதுனால தான் உங்கள் தளபதியை நாங்கள் விட்டு பொழக்கிறோம். தமிழக வெற்றி கழகம்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு நீ யாரோ ஒருத்தனை வந்து நீ தலைமை இருக்கிற உன்னோட கொள்கை தலைவன்னு சொல்கிறனா உன்னையெல்லாம் விடலாமா? எங்ககிட்ட இல்லாத வீரமாடா, எங்ககிட்ட இல்லாத தலைவரா? தமிழ்நாட்டில் நின்றுட்டு என் தலைவரை நீ தூக்கி பிடிக்காம யாரோ ஒருத்தனை தூக்கி பிடிக்கிறா உன்னை விமர்சனம் செய்யக்கூடாதான். அதனால தான் எங்கள் அண்ணன் நேற்று உன்னை பாடியில் ஏற்றி விட்டாரு. தளபதி தளபதினு சொல்லாதீங்கடா, தளபதி தளபதினு இருக்குது. உண்மையாலுமே நீங்களாம் வந்து கருமம் பிடிச்சவனுங்க. நீங்கள் மிகப்பெரிய தலைவலி தமிழ்நாட்டுக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த திராவிடம், அதாவது எவன் பெரியாரை தூக்கி பிடிக்கிறானோ எல்லாத்தையும் ஒழிக்கணும். அவன் கனவுல கூட எல்லாம் ராமசாமி வரக்கூடாதுங்க. நம்மளோட தமிழ் வீர பாட்டனுக்கு தான் வரணும். இருக்குதுடா எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி 4 மாதம் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறது தான். இப்போ அடிக்க பாஞ்சிட்டாரு நீங்கள, அதுக்கப்புறம் அடி விழணும். என்னோட கருத்து அண்ணன் செய்தது சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் கோபம் வரணும், பாசம் வரணும். ஏன்னா இதெல்லாம் வரலைன்னா ஒரு மனுஷனே கிடையாது. இருக்கிறப்ப ஐயா கேப்டன் அவர்களை ஏகப்பட்ட அவதூறு சொன்னானுங்க. அவரை எவ்வளோ வந்து காமெடியாக சித்தரிக்க முடியுமோ இதே ஊடகங்கள் தான், இந்த ஊடகம் தான் இந்த திராவிடத்தை காசை வாங்கிட்டு அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. அதாவது அவர் எப்படி ரொம்ப உடஞ்சிட்டாருன்னா நம்ம பாடுபட வந்து இந்த மக்களுக்கு தானே. இந்த மக்களே நம்மளை வந்து கேலிங்கிட்டலுமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. இப்போ அதே போல தான் அண்ணன் சீமான் அவர்களும் மக்களுக்கு போராடணும், நம்ம வளத்தை காப்பாற்றணும், மண்ணை மீட்டெடுக்கணும், என் மொழியை காப்பாற்றணும்னு துடிக்கிறாரு. இதே ஊடகம் இப்போ என்ன பண்ணுது, காசை வாங்கி தின்னுக்கிட்டு தேவையில்லாத வேலையை பார்க்குது. ஒரு காலத்தில் நம்மளுக்கு, அதாவது நம்ம மக்களுக்கும் இந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்ததே இந்த ஊடகம் தான். ஆனால் அந்த ஊடகம் என்ன பண்ணுறது, மக்கள்கிட்ட தவறான செய்தி கொண்டு போகுது. நம்மளுக்கு துரோகம் பண்ணுற கட்சிங்களெல்லாம் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி அவன்கிட்ட காசை வாங்கிட்டு மக்கள்கிட்ட தவறாக கொண்டு போகிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்தது இந்த ஊடகம் தான். ஊடகம் கரெக்டான வேலையை செஞ்சால் இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுலேயும் பாருங்களேன், கேவலமாக ஒரு வேலையை பார்ப்பானுங்க. போன தேர்தலில் திமுக காசு கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு திமுககாரர்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க. அவன் நான் கொடுக்கலன்னு சாதிக்கிறான். ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு கட்சிக்காரர் இல்லைங்க இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நடுநிலையாக நின்று பேசுகிற இந்த நெறியாளர் என்ன சொல்லணும்? ஏங்க நீங்கள் காசு கொடுத்தது சாட்சி இருக்குது, வீடியோவில் நிறைய வெளியே வந்துருக்குது, நீங்கள் பணம் நிறைய கொடுத்துருக்குறீங்க, உங்கள்கிட்ட கருத்து கிடையாது, நீங்கள் மக்களுக்கு எது நல்லது செய்யலை, நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்குறீங்க. இது ஜனநாயக படுகொலை இல்லையா? பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து நீதியை விலைக்கு வாங்குறீங்களா? இதெல்லாம் கரெக்டா? அது ஓட்டு போகிறது எங்களோட உரிமை, அவங்கள சிந்திக்க விடுங்க. காசு கொடுக்கூடாது, தப்புன்னு பேசணும். அப்படியே பேசுகிறீங்க. இன்னமும் அவங்க காசு கொடுத்து உங்களுக்கு தெரியாத மாதிரியும் நீங்கள் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய துரோகம். மக்களுக்கு கொஞ்சம் ஏதோ இருக்கிறதே அந்த ஓட்டுரிமை ஒன்று தான், அதையும் விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லி என்னைக்காவது நீங்கள் டிபேட் வச்சுருக்கிறீங்களா? இந்தந்த கட்சி கொடுத்துருக்குது, கொடுக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லியிருக்கிறீங்களா? எவனோ ஒருத்தன் ஒரு கருத்து கணிப்பு எடுப்பானா, அந்த கருத்து கணிப்பு இவங்க உட்காந்துட்டு விவாதம் பண்ணுவாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் முடிவுகள் வேறு மாதிரி வரும். ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தலில் இவங்க தேர்தல் கணிப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதையும் என் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேர்தல் கணிப்பு இல்லை, தேர்தல் திணிப்பு. இதுமாரி ஒவ்வொரு விஷயமும் தப்பாகவே சித்தரித்து நீங்கள் போடுறது.
ஆளுங்கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு இதே மாரி குளறுபடி வேலை தான். நேத்து என்ன நடந்தது? அண்ணன் சீமானவர்கள் அடிக்க பயந்தார். சரி, அது ஒரு நியூஸ். அதையும் போடணும். அதுக்கப்புறம் என்ன போடணும்? இப்படி நம்ம வரலாறை திருடிட்டாங்க. கோனேரிக்கன் கோட்டை நம்மளோட கோட்டை. அது நம்மளோட வரலாறு. அதை திருடுறானுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதை வந்து இந்த பாஜக அரசும் இந்த திமுக அரசும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யுது. இதுக்காக தனி மனிதனா போராடிட்டு இருக்கிறாரு அண்ணன் செந்தமிழன் சீமான். எந்த கட்சியும் முன்னெடுக்காத விஷயத்துல அண்ணன் சீமான் முன்னெடுக்கிறார். ஒரு வார்த்தை அந்த நியூஸையும் போடணும்ல, ஏன் போடல? அதாவதுங்க, வேற வழியே இல்ல. நம்மளுக்கு ஒரு எதிரினா பரவாயில்ல, ஒட்டுமொத்த பேரும் எதிரியா இருக்கிறான். ஏன்னா நல்லதுக்கு ஆப்போசிட்டா எல்லா தீமையும் ஒன்னா சேர்ந்து நிக்குது. நம்மளோட வருங்கால தேர்தலுங்கிறது தேர்தல் அல்ல, போர்க்களம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.